பார்த்து ராகு வந்து ரொம்ப பயங்கரமாக கோவப்படுறாரு. செமையா டென்ஷன் ஆயிடுறாரு. அவர் காலரை போட்டு அப்படியே வந்து அவரோட சட்டை இழுத்து அவர் அடிக்க போகிறாரு. எல்லாரும் தடுக்கிறாங்க. அவருக்கு உடம்பு சரியில்லை, ஆக்சிடென்ட் ஆயிருக்கு மாப்பிள்ளைக்கு அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க. அதை கேட்டு வந்து உடனே வந்து என்ன பண்ணுறாங்க, நம்ம அஞ்சலி வந்து பயங்கரமாக அழறாங்க, கதறி கதறி அழறாங்க, இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. இதை பார்த்து அனுவும் வந்து அபி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. அனுவும் அபி ஒரு முடிவு எடுக்கிறாங்க, இப்போ சொல்ல வேணாம் அஞ்சலி மேடமுக்காக, ஏன்னா அவங்க மனசு கஷ்டப்படுவாங்க, கொஞ்ச நாள் பொறுத்து நம்ம கண்டிப்பாக சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் இந்த மாதிரி உனக்கு எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு, எல்லாமே மறந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி வந்து கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றுமே ஆகலை, ஆக்சிடென்ட் மட்டும்தான் ஆச்சு, மற்றபடி நான் எதையுமே மறக்கலை, என்றைக்குமே அபி நான் மறக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போது எதுக்காக இப்படிலாம் சொன்னேன், பின்ன வேறு என்ன பண்ணுறது, இந்த டைம் நான் அபி எந்த உண்மையும் சொல்லக்கூடாது, அதுக்காக தான் நான் இப்படிலாம் பண்ணேன், அதனால் வந்து அஞ்சலி மனசு கஷ்டப்படுவா, அப்போ வந்து அபி சொல்ல மாட்டா, நல்ல பிளான் தானே போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்கிறாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, அபி வந்து தனியாக இருக்காங்க. அதை பார்த்துட்டு வந்து என்ன பண்ணுறாரு, முரளி வந்து பேச வராரு. முரளி வந்து அபி அப்படின்றாரு. அதை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ உங்களுக்கு எதுவுமே மறக்கலையா, உன்னை போய் நான் மறக்க முடியுமா சொல்லு, நீ தான் என் வாழ்க்கை, அதை எப்படி நான் மறப்பேன், கொஞ்ச நாளே நான் வந்து இந்த வீட்டை விட்டு போயிடுவேன், அதுக்கப்புறம் நம்ம 2 பேர் வாழலாம், அவ்வளோதான், உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது, இப்படிலாம் பேசி நிந்தியா, உன்னெல்லாம் சும்மா விட்டுருங்க பாரு, என்ன சொல்லணும், நான் வந்து அஞ்சலி மேடமுக்காக தான் நான் அமைதியாக இருக்கேன், அதையே சாக்கா வச்சு நீ என்கிட்ட வாழ்த்தனம் பண்ணும், ஏதாவது அமக்கலை பண்ணணும்னு நினச்சா நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு ப்ளீஸ் அபி அப்படின்னு சொல்லிட்டு தொட வராரு. அவ்வளோதான் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி அறைய வராங்க. அப்போ கரெக்டாக வந்து ராகவ் வந்துடுறாரு. ராகவை பார்த்துட்டு அப்படியே ஓடி போயிடுறாரு, போய் ஒழிஞ்சிக்கிறாரு முரளி. உடனே வந்து ஒழிஞ்சிக்கிட்டு அப்படியே வந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு. ராகவ் வந்து அப்படியே பார்க்குற, என்ன இவ ஒரே டென்ஷனாக நின்றுட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பார்க்க வராரு, கிட்ட வராரு பேசணும்னு சொல்லிட்டு. அந்த டைமில் கரெக்டாக ஃபோன் வந்தது ராகவுக்கு. அப்படியே பார்த்துட்டே அப்படியே வந்து ஃபோன் பேசிட்டு அப்படியே வெளியே போயிடுறாரு. உடனே வந்து அப்பா தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு முரளி வந்து யோசிக்கிறாரு. அடுத்து முரளி வந்து செமைய டென்ஷன் ஆகிறாரு. அபி என்ன நான் வேணான்னு சொல்கிறியா, ஆனால் ஒன்று அபி, உன்னை ராகவ் கூட மட்டும் நான் வாழவே விட மாட்டேன், இந்த வீட்டில் இருந்து எப்படியாவது உன் மனசை மாற்றி இங்கேருந்து உன்னை கூட்டிகிட்டு போயிடுவேன், நான் விட மாட்டேன் அபி, விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாகி அப்படியே அபியை பார்த்துட்டு மனசுலேயே சொல்லிட்டு போயிடுறாரு. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறதுன்னு தெரியுமா அபி யோசிக்கிறாங்க. அணுக்கிட்ட இந்த விஷயத்த சொல்லலாமா, பாவம் அணு ரொம்ப பயந்துருவா, ஆனால் எப்படி வந்து இவனை சமாளிக்கிறது, வேறு வழியில் சமாளித்து தான் ஆகணும். சரி சரி, இவனை பற்றி வந்து வேணால் நம்ம ராகவ் கிட்ட சொல்லிடலாம், ஏன்னா அவர் பார்த்துப்பாரு, ஆனால் அவரே டென்ஷன் பார்ட்டியாச்சே, அவர் எப்படி வந்து இதை வந்து ஹேண்டில் பண்ணுவார், இது வேறு பிரச்சனைகள் போய் முடியும், நம்ம இப்போ யார்கிட்டையும் எதுவும் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அபி முடிவு எடுக்கிறாங்க. அடுத்து வந்து அபி வீட்டுக்கு வந்து தெரிஞ்சு போயிடுது, இந்த மாதிரி கிருஷ்ணா தான் வந்து முரளியாக நடிச்சிருக்காரு அப்படின்ற விஷயம். அதிர்ச்சி அடைகிறாங்க அவங்க அத்தை எல்லாருமே. அபியோட அத்தையெல்லாம் செமையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. அட பாவி, இப்படி ஏமாத்திருக்கானே, இவன் நல்லவன் சொல்லிட்டு நம்ம வீட்டில் வந்து நம்ம வந்து தங்க வச்சோமே, இவனுக்கு சாப்பாடெலாம் போட்டேனே என் கையால், இப்படி ஆயிடுச்சு அப்படி சொல்லிட்டு டென்ஷன் ஆகிடுறாங்க. சரி அனு, இவ்வளோ நடந்திருக்கா, அந்த பாவி அங்கேயே வந்துட்டானா, உங்களெல்லாம் நிம்மதியாக வாழ விடுவானா என்னன்னு தெரியலையே, அபிக்கு எதாவது தொல்லை கொடுக்க போகிறாமா அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இருக்கேன்ல, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னோடனே, எங்களுக்கு என்னமா இருக்குது, அவன் எங்களுக்கு தொல்லை கொடுக்க போகிறது, அங்கே தானே இருக்கா, கண்டிப்பாக உங்களுக்கு தொல்லை கொடுப்பா, ஏதாவது ஒன்று அப்பா அமுச்சு விடுவா அப்படின்னோடனே, அப்பாவுக்கே உடம்பு சரியில்லை, இந்த விஷயத்தை வந்து சொல்லாதீங்க அத்தை அவர்கிட்ட அப்படின்னோடனே, சிவராமன் கிட்ட சொல்கிறதும் பயமாக தான் இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, அட பாவி கட்டையில் போகிறவன் இப்படி பண்ணிட்டானே, அவனை என்ன செய்யறதுன்னே தெரியலையே, அவனை நான் பார்த்தேன்னா நேரில் நான் என்ன செய்வேனே தெரியாது, அத்தை நீங்கள் அமைதியாக இருங்க, இப்போ இந்த விஷயம் வந்து இங்கே யாருக்குமே தெரியாது, அஞ்சலி பாட்டி யாருக்குமே இந்த விஷயம் யாருக்குமே தெரியாது அப்படின்போது நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும், அதனால் நான் என்ன விஷயம் சொன்னாலும் அப்பாக்கிட்டே சொல்லிடாதீங்க அப்படின்னோடனே, சரியானோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. இப்படி பண்ணிட்டானே அவன் அப்படி சொல்லிட்டு டென்ஷனாக ஆகுறாங்க. இது முடியுது.